சென்னை வில்லிவாக்கம் தொகுதி திமுக வேட்பாளர் கார்த்திக் மோகனை ஆதரித்து முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பரப்புரையில் ஈடுபட்டு வருகிறார். அதனை நேரலையில் காணலாம். இது பற்றிய விவரங்களை வழங்க செய்தியாளர் மாணிக்கம் இணைப்பில் இருக்கிறார். மாணிக்கம், மற்ற தகவல்களை வழங்கலாம். முதலமைச்சர் திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் தற்பொழுது சென்னை வில்லிவாக்கம் சட்டமன்ற தொகுதியில பரப்புரையில் ஈடுபட்டிருக்கிறார். வில்லிவாக்கம் தொகுதியில திமுக சார்பில் இந்த முறை கார்த்திக் மோகன் போட்டியிட்டிருக்கிறார். அவருக்கு வாக்கு சேகரிக்க உதயசூரன் சின்னத்தில் வாக்கு செலுத்த மக்களை சந்தித்து வாக்கு சேகரிப்பதற்கான பரப்புரையை மேற்கொண்டிருக்கிறார். அவருடைய பிரச்சார வாகனத்தில் நின்றபடி அவருடன் வேட்பாளரை நிறுத்தியபடி அவர் வாக்கு சேகரித்து செல்லக்கூடிய இந்த காட்சிகளை பார்த்து வருகிறோம். சாலையின் இருபுறங்களிலும் திரண்டிருக்கக்கூடிய தொண்டர்கள் மக்கள் பொதுமக்களை சந்தித்து உதயசூரனில் வாக்கு செலுத்தும்படியான கோரிக்கையை வைத்தபடியே அவர் இரு கரங்களை கூப்பி வாக்கு சேகரிக்கக்கூடிய அந்த காட்சிகளை பார்க்க முடிகிறது. தொடர்ச்சியாக திமுக கடந்த 5 ஆண்டுகள் ஆட்சி அமைத்திருக்கக்கூடிய சூழல்ல மீண்டும் இரண்டாவது முறையாக 2.0 என்று அவர் முன்வைக்கக்கூடிய அந்த ஆட்சியை அமைப்பதற்கு மக்கள் வாக்களிக்க வேண்டும் என்ற கோரிக்கை முன்வைத்து அவர் பரப்புரை செய்திருக்கிறார். ஏற்கனவே திமுக தேர்தல் அறிக்கை வெளியிட்டிருக்கிறார்கள். அந்த தேர்தல் அறிக்கையில் குறிப்பிடப்பட்டிருக்கக்கூடிய விவகாரங்களை வெளியே சொல்லி அதனுள் இருக்கக்கூடிய வாக்குறுதிகளை வெளியே சொல்லி அதனை முன்னிறுத்தி வாக்குகளை கேட்டு வருகிறார். அதே போல அவர் செல்லக்கூடிய வழியில் எங்கும் அவருடைய வேட்பாளராக கூடிய கார்த்திக் மோகனுக்கு ஆதரித்து வாக்கு செலுத்துவதற்கான அந்த பேம்ப்ளெட்ஸ் என்பதும் விநியோகிக்கப்படுகிறது. செல்லும் வழியில் இருக்கக்கூடிய மக்கள் அவர்களுக்கான அந்த வரவேற்பு கொடுக்கக்கூடியது பார்க்க முடிகிறது. வழியில் ஆங்காங்கே திரண்டு நிற்கக்கூடிய மக்கள் அவர்களுக்கு பூக்கள் தூவுவதும் அவர்களை வரவேற்கும் விதமாக ஈடுபடுவதும் நம்ம பார்க்க முடிகிறது. தொடர்ந்து இன்றைய தினம் சாலை மார்க்கமாக அவருடைய பிரச்சாரத்தை மேற்கொள்கிறார். இன்றைய தினம் மாலை 6 மணிக்குள்ளாகவே தேர்தல் பரப்புரைகள் அனைத்தும் ஓய்ந்துவிடும். அதற்கு பிறகாக பிரச்சாரம் செய்வது தேர்தல் நடத்தை விதிமுறைகளுக்கு எதிரானது. இந்த சூழல்ல அவருடைய இறுதிக்கட்ட பிரச்சாரம் என்பது வில்லிவாக்கம் தொகுதியில் அமைந்திருக்கிறது. அவருடைய பரப்புரையை அவர் முதலாக திருவாரூரில் தொடங்கியிருந்தாலும் கூட தமிழ்நாடு முழுவதும் அனைத்து மாவட்டங்களுக்கும் சென்று அந்த மாவட்டங்களில் தங்கி காலையில் நடைபயணம் மூலமாக வாக்கு சேகரிப்பதும் பிறகு மாலையில் பொதுக்கூட்டங்கள் மூலமாக உரையாற்றி வாக்கு சேகரிப்பதும் போன்ற பணிகளில் ஈடுபட்டு பிரச்சாரத்தை மேற்கொண்டிருந்தார். அதுவே அவருடைய பிரச்சார நடையாகவும் இருந்தது. ஆனால் சென்னையில் அதற்கு நேர்மாறாக 3 தினங்களாக சென்னையில் பிரச்சாரம் மேற்கொள்கிறார். நேற்று முன்தினம் தென் சென்னையில் பிரச்சாரம் மேற்கொள்வதற்கு முன்பாக அவர் நடந்து சென்று வாக்கு சேகரித்தார். அதுக்கு பிறகு மாலையில் இதுபோல் வீதி வீதியாக சென்று அவருடைய வேட்பாளர்களுக்கும் அவருடைய கூட்டணி வேட்பாளரான மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி வேட்பாளர்களுக்கும் வாக்கு சேகரித்தார். அதற்கு பிறகாக முதலமைச்சர்கள் நேற்றைய தினம் வடசென்னை பகுதிகளில் வாக்கு சேகரித்தார். அதுவும் குறிப்பாக நேற்றைய தினம் மட்டுமே 8 தொகுதிகளில் அவருடைய பரப்புரை என்பது ஈடுபட்டிருந்தார். காலையில் 3 தொகுதிகளிலும் மாலையில் 5 தொகுதிகளிலும் அவருடைய பரப்புரை என்பது ஈடுபட்டிருந்தார். அதுவும் குறிப்பாக திருவிக நகர், எழும்பூர், அதே போன்று பெரம்பூர், ஆர்கே நகர், ராயபுரம் உள்ளிட்ட தொகுதிகளில் மாலை நேரத்தில் அவர் வீதி வீதியாக சென்று அவருடைய பரப்புரையை மேற்கொண்டிருந்தார். அந்த பரப்புரையின் பொழுது பொதுக்கூட்டத்தில் பேசுவது போன்று இல்லாவிட்டாலும் ஆங்காங்கே சாலையின் ஓரமாக திரண்டிருக்கக்கூடிய பொதுமக்களிடம் உரையாற்றி அவருடைய வாக்கு சேகரித்திருந்தார். அதுவும் குறிப்பாக திமுகவுடைய தேர்தல் வாக்குறுதிகளை சொல்லப்பட்டிருக்கக்கூடிய வாக்குறுதிகளை குறிப்பிட்டு வாக்கு சேகரித்ததை பார்க்க முடிந்தது. அதுவும் திமுக இந்த முறை தேர்தல் வாக்குறுதியில் 8000 ரூபாய் மக்களுக்கு வழங்கக்கூடிய அந்த இல்லத்தரசிகளுக்கான கூப்பனை அவர்கள் முன்னிறுத்தி வாக்கு சேகரிக்கிறார்கள். அதே போன்று கடந்த 5 ஆண்டுகளில் திமுக அரசுடைய தனிநபர் பயனாளருடைய எண்ணிக்கை என்பது அதிகமாக இருப்பதாக குறிப்பிட்டு வாக்கு சேகரிக்கிறார்கள். உதாரணத்திற்கு மகளிர் உரிமை தொகையில 1,31,00,000 பேருக்கு அவர்கள் மாதந்தோறும் 1000 ரூபாய் உரிமை தொகை என்ற அடிப்படையில் மாதந்தோறும் 1000 ரூபாய் வழங்கி வருகிறார்கள். அது இந்த முறை மீண்டும் அவர்கள் ஆட்சிக்கு வந்தால் 2000 வழங்கப்படும் என்றதை வாக்குறுதியாக கொடுத்திருக்கிறார்கள். அது தொடர்பாகவும் அந்த வாக்குறுதியை சொல்லியும் அவர்கள் வாக்கு சேகரிக்கிறார்கள். மேலும் பெண்களை மையப்படுத்தி பல்வேறு நலத்திட்டங்கள் கொண்டு வந்திருப்பதாக கடந்த 5 ஆண்டு கால ஆட்சியாளர் செய்திருக்கக்கூடிய திட்டங்களை குறிப்பிட்டு வாக்கு சேகரிக்கக்கூடியதும் பார்க்க முடிகிறது. குறிப்பாக பெண்கள் முன்னேற்றத்திற்காக பெண்கள் பயணிப்பதற்கு ஏதுவாக மாநகர் பேருந்துகளில் விடியல் பயணம் என்ற திட்டத்தின் மூலமாக மகளிருக்கு கட்டணமில்லா பேருந்து பயண வசதியை ஏற்படுத்தி கொடுத்ததையும் அதன் மூலமாக பெண்கள் மாதந்தோறும் 900 ரூபாயை அவர்கள் சேமிக்கக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்ததையும் குறிப்பிட்டு வாக்கு சேகரிக்கக்கூடியதை பார்க்க முடிகிறது. அதே போன்று தமிழ்நாடு ஏற்கனவே இந்தியாவிலேயே கற்றல் அதிகம் இருக்கக்கூடிய ஒரு மாநிலமாக இருக்கிறது. உயர்கல்வி தொடரக்கூடியவர்கள் பள்ளிக்கல்வி முடித்து 12ஆம் வகுப்புக்கு பிறகாக உயர்கல்வியான கல்லூரிக்கு சேர்வக்கூடியவர்கள் எண்ணிக்கை இந்தியாவிலேயே தமிழ்நாடு தான் அதிக விகிதாச்சாரம் கொண்டிருக்கக்கூடிய ஒரு மாநிலம். அவ்வாறு இருக்கக்கூடிய சூழலில் பெண்களும் விகிதாச்சாரமும் அதில் அதிகரிக்க வேண்டும் என்ற நோக்கில் அவர்கள் புதுமை பெண் என்ற திட்டத்தை கொண்டு வந்ததாக தேர்தலில் அவர்கள் பரப்புரை மேற்கொண்டிருக்கக்கூடியதை பார்க்க முடிகிறது.